ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு விஷயத்துக்கு அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு சரியான ஒரு இது இருக்காது அப்படிங்கிறதுனால நான் எங்கள் அண்ணன்கிட்டயே சொன்னேன். இது மாதிரி என்னை மன்னிச்சிடுனே. நான் அன்றைக்கி உன்னை விட்டு கொடுத்து நான் பேசிட்டேன். அது தப்புக்கு தான். நான் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, பேசாமல் இருந்திருக்கணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் பேசினது என்னோட தவறு தானே, என்னை மன்னிச்சிடுனே அப்படின்னோடனே உடனே எங்கள் அண்ணன் சொன்னார், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் நீங்கள் அது மாதிரி என்னை விட்டு கொடுத்துட்டு தானே இன்றைக்கி நீ பேசின. அதனால் நான் இப்போதைக்கெல்லாம் யாரையும் நான் ஒரு இதாக நினைக்கிறது கிடையாது. உன்னையும் சரி, அக்காவையும் சரி, யாருமே என்ன ஒரு சபையில் நான் இதுங்கிறது மாமாவுக்கு முன்னாடி என்னை விட்டு கொடுத்து பேசிட்டீங்க. அது பேசுகிறதுனால என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கிறதுக்கு காரணங்கிறது நம்ம நல்லபடியாக ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகணும் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்கள இது பண்ணுறதுக்கான சரியான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்காது அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே அதை தான் நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான். நான் எதுக்குமே இது பண்ண போகிறதில்ல, தயாராக இல்லை. நான் அந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே உறுதிப்படுத்திக்கணும். வாழ்க்கையில் உறுதிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமானதாக இருக்குமே தவிர, அதை தவிர்த்து நம்மளுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எதையுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கை ரொம்ப இதாக இருக்கிறதுனால பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் அதிலேருந்து எங்களோட சரியாக பேசுகிறதே கிடையாது. நான் அண்ணா சொன்னேன், இது மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கும் பேசாததுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. பேசுகிறதும் சரி, பேசாத இருந்தாலும் அதுக்கான இந்த விஷயத்த நம்ம எதையும் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே நமக்கு இப்போதைக்கு இருக்குது. அதனால அந்த நேரத்துக்கு அது சரியாக இல்லை அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் எந்த இதுக்குமே நான் தயாராக இல்லை. அது தயாராகிறதுக்கும் தயாராக இது பண்ணுறதுக்கும் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, பெரிய அளவில் விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் தானே ஒரு விஷயத்த நம்மளால் செய்ய முடியும். விருப்பம் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்த செஞ்சோன்னா நம்மளுக்கு அது எப்போதுமே சரியாக இருக்காது. அதனால் அந்த விஷயத்துக்கு நம்ம முரண்பாடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னோன்னா, ஆமாம் அதுதான் முக்கியம். நம்ம நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும், இதாக இருந்தாலும் இது பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு அந்த நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி, எதையுமே நம்மளால் சரியான விதத்தில் நம்மளுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எதுவுமே இப்போதைக்கு இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம நம்பிக்கையாக அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போயிட முடியாது. எதையுமே இந்த நேரத்துக்கு இது சரி, அது சரின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்த நினச்சோன்னா மட்டும்தான் எதையுமே நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நீங்கள் எதையுமே இது சரி, அது சரின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் த தயார்படுத்தணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த இதை நம்ம நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது தான் என் மனசுக்குள்ளே நான் நினைக்கிற ஒரு விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நீ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்வோம். செய்ய முடியலையா, இருக்கிறத நம்ம வேலைக்கு பார்ப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்மளுக்கு இதோ அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு இது சரி, அது சரின்னு நம்மளால சொல்ல முடியும்.